வணக்கம். இந்த வீடியோவில் கமாண்ட் விண்டோ இது மூலமாக எப்படி நம்ம வந்து மேட்லாப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கமாண்ட் விண்டோ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்கிட்ட ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு 2 நம்பரை கூட்டு அல்லது ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணு இப்படிங்கிற மாதிரியான கமாண்ட்களை நீங்கள் வந்து சொல்கிறது இந்த கமாண்ட் விண்டோவில் தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ 2 நம்பர் 3, 4 இது ரெண்டையும் கூட்டு அப்படின்னா 3 + 4 அப்படின்னு அடிப்போம். அடித்தோம்னா ஆன்சர் 7 அப்படின்னு வரும். ஸோ இப்போ 4 - 2 அப்படின்னு அடித்தோம்னா ஆன்சர் 2 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு கீழேயே ஆன்சரும் வந்துடுது. இப்போது 5 × 6. ஸோ இந்த இன்டூக்கு நம்ம இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதை கொடுத்தோம்னா 30. இப்போ வந்து 4 டிவைட்க்கு இந்த ஸ்லாஷ் /2 அப்படின்னா 2 அல்லது 4/3 அப்படின்னா அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதும் ஒரு 4 டிஜிட் வரைக்கும் வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கமாண்ட் விண்டோவை யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போது இந்த கமாண்ட் விண்டோ இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோ வந்து ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸில் என்னென்னா ஆன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆன்ஸ்க்கு நேராக வேல்யூவில் 1.33 இருக்குது. இது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த கமாண்ட் விண்டோவில் இந்த ஆன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதோட வேல்யூ என்ன, அதாவது ஆன்சர் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு இருக்குது. இப்போ நான் வந்து சப்போஸ் அதை நான் 5 - 3 அப்படின்னா இப்போ இங்கே ஆன்ஸ் 2, அதே மாதிரி இங்கே ஒர்க் ஸ்பேஸ்லேயும் ஆன்ஸுங்கிறதுக்கு நேராக வேல்யூ வந்து 2ன்னு மாறிக்குது. 1.33லேருந்து அது ஓவர் ரைட் ஆகி 2 அப்படின்னு மாறிக்குது. சரி, இது வந்து வேரியபிள். இப்போ நான் வந்து டைரெக்டாக ஒரு வேரியபிளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணலான்னு இருக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள், அதுக்கு நான் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன வேல்யூனா 2 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ A = 2 அப்படின்னம்னா ஏங்கிற வேரியபிளுக்கு 2 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகிருக்கும். அதை நீங்கள் இந்த ஒர்க் ஸ்பேஸில் பார்க்கலாம். ஒர்க் ஸ்பேஸில் ஏ அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேமில் வேல்யூ 2 அப்படின்னு இருக்குது. இப்போ அதே மாதிரி இன்னொரு வேரியபிளில் அசைன் பண்ணுவோம். பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு 3 அப்படின்னு நான் அசைன் பண்ணுறேன். நீங்கள் ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா பிங்கிறதுக்கு 3ன்னு அசைன் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னா 2 + 3 அப்படிங்கிறதுக்கு பதிலாக A + B அப்படின்னு டைப் பண்ணாலே ஏல இருக்கிற வேல்யூவும் பியில் இருக்கிற வேல்யூவும் எடுத்துக்கிட்டு அது 2 + 3 அப்படின்னு எக்ஸிக்யூட் ஆகி அந்த ஆன்சர் அப்படிங்கிற வேரியபிளில் 5 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். சரி, சப்போஸ் எனக்கு அந்த A + Bயை ஆட் பண்ணி எனக்கு ஆன்சராக டிஸ்பிளே பண்ண வேண்டாம், பட் அதை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு C அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா C = A + B அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணேன்னா C = 5 அப்படிங்கிற ஒரு புது வேரியபிள் இங்கே ஒர்க் ஸ்பேஸில் க்ரியேட் ஆகிருக்கும். அதோட வேல்யூ 5ன்னு இருக்கும். சரி, இப்போ நான் வந்து C என்னது A + B. அப்போ நான் இப்போ ஏவை சேஞ்ச் பண்ணால் C மாறுமா? செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஏ என்ன இருக்குது, இங்கே வேல்யூவில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னு 2. அதை செக் பண்ணுறது இங்கேயும் நம்ம டைப் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ என்ன அப்படின்னா ஏன்னு மட்டும் டைப் பண்ணி என்டர் அனுப்பிங்கன்னா ஏ வந்து 2 அப்படின்னு காட்டுது. ஓகே, இப்போ நான் வந்து ஏ வந்து 2க்கு பதிலாக 3ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஏ வந்து 3 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஏ 3ன்னு சேஞ்ச் பண்ணால் சி வந்து சேஞ்ச் ஆகிருக்கா? இங்கே பாருங்கள், சி வந்து இன்னும் 5ஆக தான் இருக்குது. ஸோ
நான் வந்து சி என்ன அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணினதுக்கப்புறம் தான் ஏ சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதனால் சி வந்து மாறாது. அப்போ திரும்பவும் நான் வந்து சி = a + b அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணேன்னா, அல்லது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லைனை எக்ஸிக்யூட் பண்ணுனேன்னா, அப்போ எனக்கு வந்து சி வந்து 5க்கு பதிலாக 6 அப்படின்னு மாறி இருக்கும். அது எப்படி பண்ணுறது? திரும்பவும் சி = a + bன்னு டைப் பண்ணோம். இல்லை ஏற்கனவே நான் டைப் பண்ணின லைன் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இந்த நேவிகேஷன் கீ அப் ஏரோ அதை நான் அமுத்துனேன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி டைப் பண்ண எல்லா கமெண்ட்ஸும் இருக்கும். அதில் நான் எந்த கமெண்ட் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு என்டர் தட்டினேன்னா இப்போது சி = a + b அப்படிங்கிற லைனு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ சி வந்து 6 அப்படின்னு புது வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கமாண்ட் விண்டோ எப்படி யூஸ் பண்ணுறது, ஒர்க் ஸ்பேஸில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வர்ற வீடியோக்களில் இன்னும் மற்ற விண்டோஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி.